கேள்வி 3. யோவான் ஸ்நானன் எந்த வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணினார்? விடை: யூதேயா. கேள்வி 2. இயேசு ஞானஸ்நானம் பெற்றபொழுது இதோ வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் எந்த ரூபத்தில் அவர் மீது இறங்கினார்? விடை: புறாவைப் போல. கேள்வி 3. சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள எங்கே இருந்து வந்தார்கள்? விடை: கிழக்கு. கேள்வி 4. இயேசு ஆவியானவரால் எங்கே கொண்டு போகப்பட்டார்? விடை: வனாந்தரத்திற்கு. கேள்வி 5. இயேசு நம்மை இந்த 2 பொருளோடு ஒப்பிட்டு கூறினார். விடை: உப்பு மற்றும் வெளிச்சம். கேள்வி 6. பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்கும்படி இயேசு சொன்னார்? விடை: பரலோகத்தில். கேள்வி 7. முதலாவது நீங்கள் இதைத் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். விடை: தேவனுடைய ராஜ்யம். கேள்வி 8. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த விதையோடு ஒப்பிட்டார். விடை: கடுகு. கேள்வி 9. இயேசுவிடம் தன் மகளை சுகப்படுத்தும்படி வேண்டிக் கொண்டு ஜெப ஆலய தலைவனுடைய பெயர் என்ன? விடை: யாவீரே. கேள்வி 10. கிறிஸ்துவை காணும் முன் நீ மரிக்க மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட மனிதன் யார்? விடை: சிமியோன். எத்தனை கேள்விக்கு சரியான பதிலை கண்டுபிடித்தீர்கள்? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் மற்றும் வாக்குத்தத்த வசன வீடியோக்களை பெற எங்கள் முகநூல் மற்றும் யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள்.